Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 90s kids ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரெசிபி. எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபின்னு சொல்லலாம். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கடலை மிட்டாய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவு வெல்லம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தை இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவு தண்ணி விட்டு வெல்லத்தை நம்ம நல்லா வந்து தண்ணியோடு சேர்த்து கரைச்சி வந்து எடுத்துக்கப்புறம் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெள்ளைப்பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போது அதே பவுலில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாக உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரையாமல் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வரணும். அதாவது அது நொறுங்குற பதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த பதம் இன்னுமே வரல. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி பாகு பதத்தை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பாகு பதம் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பளோட அந்த வெள்ளைப்பாகில் வந்து டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து கையில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வருதும். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் விட்ட உடனே அடியிலே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நம்ம கையில் எடுக்கிறதுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னா வருது. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வரல. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்ரி 1 மினிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாகு வந்துட்டு கரையாமல் ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வரணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். பட் ஆனால் இது வந்து கரெக்டான பதம் வந்து கிடையாது. ஸோ இனிமேல் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு பாகு வந்து இனிமேல் வந்து ஹார்டாக வந்து தேவைப்படும். ஸோ அப்போ தான் நம்மளோட கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மொறுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாகை உள்ள விட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹார்டாக இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து கரெக்டான பதம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த பதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடலை மிட்டாய்க்கு தேவையான பதம். ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எந்த அளவுக்கு அந்த பாகு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் கையில் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹார்டாக இருக்குது. பட் இனிமேல் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இன்னும் ஜஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாகு இப்போ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்திருக்கும். ஏன்னா நல்லா வந்து திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் அந்த தண்ணியில் விட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரணும் பாருங்கள். நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்லா அந்த நொறுங்குற பதம் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜை பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க கடலையை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கடையில் ரெடிமேடாக தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டிலே செய்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு கடலையை நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக உடச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நான் கடையில் இருக்க கடலையை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போது ஒரு எண்ணெய் தடவைன பிளேட்டில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே வந்து தயாராகிடுச்சு. பட் இதை வந்து 2 மணி நேரம் வச்சாலும் நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள். நம்மளோட கடலை மிட்டாய் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.